இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக வாழும் பொழுது எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கின்றீர். நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு கடவுள் நம் ஜெபத்தை கேட்பார் என்றும் நாம் எவ்வாறு நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் ஆண்டவர் நமக்கு விளக்குகின்றார். இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள், உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆழ்துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று கூறுகிறது முதல் வாசகம். நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழும் பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்றும், தீய எண்ணத்தோடு வாழக்கூடாது என்றும், தீய எண்ணத்தோடு வாழும் பொழுது கடவுள் நம் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், தனது சீடர்கள் பதவிக்காக ஆசைப்படுவதை பார்த்த இயேசு இவ்வாறு கூறுகின்றார். இதோ நீங்கள் உங்களையே தாழ்த்த வேண்டும் என்றும் மட்டுமல்லாமல் கடவுளுக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றும், சிறு பிள்ளைகளைப் போல நாம் இருக்க வேண்டும் என்றும், சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மிடையே வருகிறார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக கூறுகின்றார். அவர் மேலும் கூறுகிறார், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடையவனாக இருக்க வேண்டும் என்றும் தொண்டனாக இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்குகின்றார். எனவே நம்மையே தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். தாழ்மையோடு இருக்கும் பொழுதும் நல்ல வாழ்க்கை வாழும் பொழுதும் நம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நம் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.